ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் வேர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா ஆப்ரேட்டர்ஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஆப்ரேட்டர் இஸ் அண்ட் சிம்பிள் யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஒன் ஆர் மோர் ஆப்பரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இன்ட் சம் ஈக்குவல் டு 5 + 10 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த 5ன்றது ஒரு வேல்யூ, 10ன்றது ஒரு வேல்யூ. இது ரெண்டுத்தும் இணைக்கிற ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ப்ளஸ் சிம்பிள். அந்த ப்ளஸ் சிம்பிள் தான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து நடந்துச்சுன்னா அதை பேர் தான் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் நடக்கிறது மூலியமாக சம்முன்ற வேரியபிளில் 15ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எல்லாருமே டீட்டெயில்ஸை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டாக போகக்கூடிய ஆப்ரேட்டர் யூனரி ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணணும்னா, இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஒன்லி ஒன் ஆப்பரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூனரி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. யூனரி ப்ளஸ் என்ன பண்ணணும்னா, ப்ளஸ் ஏவை குறிக்குது. ப்ளஸ் ஏனா +10. ஸோ +10ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதாவது ஏ ப்ளஸ் ஏன்ற ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால தான் இது ஒன்லி ஒன் ஆப்ரேட்டர், யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா யூனரி மைனஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது -a -10 இது வந்து மைனஸ் வேல்யூவை குறிக்குது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்டில் ரெண்டு இருக்குது, ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கான ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்ன குறிக்குதுன்னா, இது வந்து அடிஷன் ஆகிடும். இன்க்ரிமெண்ட் ஆனதுனா ஒன்று அடிஷன் ஆகிடும். இப்போ ப்ளஸ் ஏனா இப்போ ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அந்த 10ன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11ஆக மாறிடும். ஸோ இது வந்து அப்பயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், முன்னாடியே ரிஃப்ளெக்ட் ஆகிடுன்றதால ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா என்னென்னா, ஏ ப்ளஸ் ப்ளஸ், அதாவது 10++ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்னா, இது இன்க்ரிமெண்ட் ஆகிடும், பட் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது இதோட ஒரிஜினல் வேல்யூ தான் இருக்கும். இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணும்போது தான் அதோட வேல்யூ அப்டேட் ஆகும். அதனால தான் இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதேமாரி தான் டிக்ரிமெண்ட்டும் ஒர்க் ஆகும். என்ன மைனஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து லாஜிக்கல் காம்ப்ளிமெண்ட். இது என்ன பண்ணுன்னா, இப்போது நீங்கள் கொடுக்குற வேல்யூ இருக்குன்னா, அந்த வேல்யூக்கான பைனரி டிஜிட்ஸு, அந்த பைனரி டிஜிட்டை இன்வெர்ட் பண்ணும். எல்லா சிம்பிளுமே இன்வெர்ட் பண்ணோடனே அதுக்கான ஆன்சர் தான் கொடுக்கும். இது வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம போன வீடியோ டேட்டா டைப்ஸில் இல்லை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதை பற்றி கொஞ்சம் பார்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஜிக்கல் நாட். இந்த லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரூ கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸாக மாற்றிடும், ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ட்ரூவாக மாற்றிடும். இது வந்து இன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட யூனரி ஆப்ரேட்டருக்கான கோடு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது +a அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இந்த +a என்ன பண்ணுவோம், a வந்து 10ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் ஆகிடும். +10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போது இங்கே -a அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இந்த -a என்ன பண்ணணும், இந்த 10 +10 வந்து பார்த்தீங்கன்னா -10ஆக மாற்றிடும். ஸோ இது -10 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ 10 a++ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த a++ என்ன ஆகும்னா 11ஆக மாறிடும். 10ன்றது 11ஆக மாறிடும். பட் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைனில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அது அதே ஸ்டேஜில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது அப்டேட் ஆகும். அதனால தான் அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா முன்னாடியே வந்து ++ ஆகிடும். ஸோ ++a அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே என்ன வரும், a++ன்றதால இங்கே வந்து 11 ஆகிடும். பட் 10 தான் பிரிண்ட் ஆகும். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 11 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்றதால உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த லைன்லேயே அந்த ஆன்சர் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணால் வரும், அதே 12 தான் வரும். பட் நெக்ஸ்ட் லைனில் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11 சொல்லிட்டு மாறிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11ன்றது என்ன ஆகும்னா, ப்ரீ இன்க்ரிமெண்ட் தானே, உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ 11ன்றது 10ன்னு சொல்லிட்டு உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அடுத்து ஃப்ளாக். ஸோ இதுதான் லாஜிக்கல் நாட் நான் சொன்னேன். இங்கே ட்ரூன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதால ஃபால்ஸாக மாறிடும். இதுக்கப்புறம் இந்த 5 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 5ன்ற டிஜிட்டோட பைனரி வேல்யூஸ் எடுத்துட்டு அதை அப்படியே வந்து இன்வெர்ட் பண்ணும். அப்படியே இன்வெர்ட் பண்ணிச்சுன்னா அதை வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் -6 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணால் அவுட்புட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்துருச்சு. அதாவது a = 10 -10 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, இட் பெர்ஃபார்ம்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஆப்பரன்ஸ்.
மேத்தமெட்டிக்ஸ்னு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லாருக்குமே அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதான் ஞாபகம் வரும். அதுதாங்க இங்கே. இது ஒன்றும் இல்லை, இந்த மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் தான் இங்கே நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷனுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம், சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ் யூஸ் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து இங்கே ஸ்டார் யூஸ் பண்ணுவோம், டிவிஷனுக்கு அதே டிவைட் சிம்பிள் தான், அண்ட் மாடுலஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாடுலஸ் என்னன்னா இது பர்சன்டேஜ் சிம்பிளை குறிக்குது. இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இது வந்து ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம ஒரு டிவிஷன் பண்ணுறோன்னா நம்ம கோஷன்ட்டை மட்டும் தான் எடுத்துப்போம். பட் இந்த சிம்பிள் என்ன பண்ணுவோம்னா ரிமைண்டரை எடுத்துக்கும். இதுதான் இதில் ஒரு யூனிக்கான விஷயம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் வாங்க. இப்போ நம்மக்கிட்ட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா int a = 10 b = 3 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்பரண்ட்டை என்ன பண்ணுறோம்னா அடிஷன் பண்ணுறோம். a + b அப்படின்னு கொடுத்தோன்னே இப்போ என்ன வரும்? 13 வந்துடும். அது சிம்பிள் மேக்ஸ் தான். இப்போது a - 10 அப்படின்னு கொடுத்தா 10 - 3ன்றது 7ஆக மாறிடும். இப்போது 10 × 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 மல்டிப்ளிகேஷன். இப்போது 10/3 அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஸோ 3.33 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். பட் இது வந்து இன்டிஜர் அப்படின்றதால அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். ஸோ வெறும் 3 மட்டும்தான் அதில் ஸ்டோர் ஆகும். இப்போ இங்கே தான் சுவாரஸ்யமான விஷயம். இது என்னது? மாடுலஸ். மாடுலஸ்னால் என்ன பண்ணும்? ரிமைண்டர் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ 10/3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும், ரிமைண்டர் 1 தான் வரும். அதாவது 3 3s are 9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 9. 10ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 1. ஸோ அந்த 1 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதேமாரி பிரிண்ட் ஆகிடுச்சு. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ரிமைண்டர். இதை வந்து நீங்கள் அதிகமாக ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவீங்க. தேர்டாக பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணுவோம்? இட் கம்பேர்ஸ் டூ வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு 2 ஆப்பரண்ட் எடுத்துக்கும். அந்த 2 ஆப்பரண்ட்டும் எடுத்துகிட்டு அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்துட்டு இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த லெஸ் தென் சிம்பிள் நீங்கள் மேக்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது 5 > 10 அப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ட்ரூன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா 5 வந்து 10 விட லெஸ் தென்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூன்னு வரும். ஸோ அதே தாங்க இங்கே சிம்பிள். அந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணுவீங்க மேக்ஸில். அதுதான் இங்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சொல்லிட்டு இருக்குது, கிரேட்டர் தென் ஒன்று இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது, அப்புறம் ஈக்குவல் டு அதாவது இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, இது ரெண்டுமே நாட் ஈக்குவலான்றதுக்கு நாட் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. int a = 10 b = 20 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம். இதில் இப்போது லெஸ் தென் யூஸ் பண்ணுறோம். இப்போது 10 < 20 ஆமாம், அப்போது ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போது 10 greater than 20ன்னு கேட்டிங்கன்னா இல்லை 20 தான் கிரேட்டர், அப்போது ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். இப்போது 10 greater than or equal to 20 அப்படின்னு கொடுத்தா வரும். ஆமாம், அது 20 10 வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்றதால ட்ரூ வந்துடும். அண்ட் a greater than or equal to b அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 greater than or equal to 20னா இல்லை 20 தான் கிரேட்டர், ஃபால்ஸ் வந்துடும். இப்போது ஏவும் பியும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இல்லை, 20 இது 10, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் இல்லை, ஃபால்ஸ் வந்துடும். இது ரெண்டும் நாட் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நாட் ஈக்குவல். இப்போ நம்ம ரன் பண்ணி போகிறோம். ஸோ அதை ஏற்ற மாதிரி எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு புரியணும்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து லெஸ்ஸர் தெனாக இருக்கணும் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 சொல்லிட்டு இங்கே கொடுக்குறோம், ஏவும் 10 பியும் 10. இப்போ இங்கே ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்றதுக்கு வந்து ட்ரூ வந்துடுச்சு. அந்தமாரி 10 வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது என்ன வரும்னா இங்கேயும் ட்ரூ தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அது கிரேட்டராகவும் இருக்கலாம், இல்லைனா ஈக்குவலாகவும் இருக்கலாம். ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா அது ட்ரூன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்துக்குமே ட்ரூ வந்துடும். ஸோ அதுதான் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுக்கும் நார்மலாக கிரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் பூலியன் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அண்டு லாஜிக்கல் அண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா இப்போது இது பக்கத்தில் இருக்க 2 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 5 < 10 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ட்ரூ தானே, ட்ரூ. அண்ட் 10 < 20 அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ட்ரூ தானே, ஆமாம். இப்போ ரெண்டுமே ட்ரூ ஆனதா இது ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அதுவும் இதுவும் ட்ரூவான்னு கம்பேர் பண்ணி அண்டு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதேமாரி லாஜிக்கல் ஆர் இது என்ன பண்ணால் ரெண்டுத்தில் எதனா ஒன்று ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதேமாரி லாஜிக்கல் நாட் இது என்ன பண்ணணும்னா இது ட்ரூனா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு சொல்லும். இது வந்து யூனரி ஆப்ரேட்டரில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் ஆஸ் யூஷுவல் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். a = 10 b = 5. இப்போது a greater than b அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 greater than 5 greater than தான் இருக்குது, ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ட்ரூன்னு சொல்லிட்டு செக் பண்ணிச்சு. இது இதோட விடாத அண்ட்
அதுவும் செக் பண்ணும். ஸோ அதுதான் அந்த அண்டு சிம்பிளை குறிக்குது, லாஜிக்கல் அண்டு. அண்ட் a less than 20 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஆமாம், 10 less than 20, அதனால் இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போது இந்த கண்டிஷன் வந்தோம்னா a greater than b, ஆமாம் 10 greater than 5, இது வந்து ட்ரூ. இது ட்ரூ அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு செக்கே பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆர் ஆப்ரேட்டர். எப்பவுமே ஒன்று ட்ரூ ஆச்சுன்னா அப்போ எதுக்கு உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரன்னே ஆகாது. ஸோ இங்கே எதனா வேறு எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலுமே ரன் ஆகாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா a greater than b அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் 10 greater than 5, இட்ஸ் ட்ரூ. ஆனால் இது என்ன பண்ணும், இது இன்வெர்ட் பண்ணும், ட்ரூன்றதை ஃபால்ஸாக மாற்றிடும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்களா, ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ரேட்டர்ஸை பார்த்து முடியும் இந்த வீடியோவை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், கிட்டத்தட்ட 20 to 30 மினிட்ஸ் போகும். ஸோ அந்த அவ்வளோ நேரம் பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இது 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்த்தது இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு 4 பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். அன்டில் தென் பாய்.